அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வஜீஃபாவை நம்ம இந்த ரமலான் மாதத்தில் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நலவுகளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு மட்டுமல்ல, நமது குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். இன்னும் நாம் விரும்பக்கூடிய, நாம் அல்லாஹ்விடம் நீண்ட நாளாக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய துஆக்களும் நமக்கு கபூலாகும். இன்னும் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் சஹருடைய நேரத்திலையும் இன்னும் இஃப்தாருடைய நேரத்திலையும் தான் நீங்கள் செய்யணும். தொடர்ந்து 3 நாள் இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையானது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்ககிட்ட கொண்டு வரப்படும். ஏன்னா நம்ம ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்படி நமக்கு நலவை கொடுக்கக்கூடிய, நம்ம விரும்பக்கூடிய அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த வஜீஃபா. ஒரு மிக அழகான ஒரு வார்த்தை, திருக்குரானுடைய ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை நம்ம ஓதுறதின் காரணமாக இந்த உலகத்தில் நம்ம வசதி வாய்ப்புகளை கேட்டாலும் சரி, அன்பை கேட்டாலும் சரி, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை, உறவுகளை கேட்டாலும் சரி, ஆரோக்கியத்தை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அப்படியே நசீபாக்கி தந்துடுவான். அப்படிப்பட்ட அந்த அழகான திருக்குரானுடைய ஒரு வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் பியதிக்கல் ஹைரு இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். அனைத்து நலவுகளும் உன்வசமே உள்ளது, நிச்சயமாக நீயே அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றாய். இந்த பேதிக்கல் ஹைர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது நமக்கு சிறந்ததை அனைத்தையுமே நம்மிடம் கொண்டு வரக்கூடிய வார்த்தை. இதை மட்டும் நீங்கள் ஒரு திக்ர போல எந்த நேரம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக மாற்றி தருவான். உங்களோட கஷ்டங்களை எல்லாம் நல்லா லேசாக்குவான். உங்களுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ அதெல்லாம் நடக்காது, உங்களுக்கு விருப்பமானது மட்டுமே நடக்கும். நீங்கள் எது நடந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ, எதுக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். அதனால் எப்போதும் சொல்லுங்கள் பியதிக்கல் ஹைரு. இப்போது இந்த சஹருடைய நேரத்திலையும் இஃப்தாருடைய நேரத்திலும் தொடர்ந்து 3 நாள் எந்த எண்ணிக்கையில் ஓதணும் அப்படின்னா, ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் 3 முறை தருதை இப்ராஹிம் செலவாத்து ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த வசனத்தை முழுவதும் நீங்கள் 41 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. தொடர்ந்து 3 நாள் இதை செஞ்சுட்டு உங்களோட அந்த லட்சிய கனவுகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய நாட்டத்தையும் கபூலாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.